Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். காலையில் பிஸியாக இருக்கிற டைமில் ஈஸியாக ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுன்னா இந்த ரெசிபியை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி வாட்டர் சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிட்டு சைடில் எடுத்து வச்சிடணும். சைடில் எடுத்து வச்சுட்டு இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஆல்ரெடி பேன் வச்சுட்டேன். அதில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மஸ்டர்ட் சீட்ஸ் வந்துட்டு எண்ணெயில் நல்லா வெடிக்கட்டும், இல்லைன்னா கசப்பாக இருக்கும். பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்குது. அது கூட நம்ம கொஞ்சமாக கடலைக்கொட்டை, அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம ஒரு 1 மினிட் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆயிலில் ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், ஆனியன் வந்துட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நம்ம வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயக்கீரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வெந்தயக்கீரை ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட். சப்போஸ் உங்களுக்கு வெந்தயக்கீரை கிடைக்கலன்னா நீங்கள் வந்துட்டு வெந்தயக்கீரை இல்லாமல் கூட நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சுக்கலாம். பாருங்கள், வெந்தயக்கீரை போட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு 2 மினிட்ஸ். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அது கூடவே 1 லைம் ஜூஸ், நான் ஒரு எலுமிச்சம்பழம் தான் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 1 மினிட் நம்ம இதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், லெமன், மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த அவல் வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்துடும். பட் நீங்கள் போடுக்குள்ளே வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொலன்னு இருக்கும், மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது. அது கூடவே நம்ம கொஞ்சமாக கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். Until then, take care.